திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தன்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவர்கள் இருவர்கள் தான் இந்த அம்மையால் பாதிக்கப்பட்ட மாடுகள். முதலில் நொண்டுவது கார்த்திகை சிவம் 17/11/2023 அன்று காந்திமதிக்கு பிறந்தது. இரண்டாவது இருப்பது பசுங்கன்று வடிவாம்பிகை நந்தினி, நந்தினியுடைய குழந்தை. இந்த இரண்டு மட்டும் பின்தங்கிவிட்டது. இப்போயும் அந்த காந்திமதியினுடைய அலறல் சத்தம் உங்களுக்கு கேட்கும். அந்த இடத்துல இந்த குளத்துக்குள்ளே இருக்குது. இவைகளெல்லாம் குளத்துக்கு வெளியில் இருக்கின்றன. நடையே பாருங்கள், ரொம்ப நொண்டி தான் நடக்குது. காந்திமதி பாவம், இது காணாமல் அதை தவிச்சின்னு அடி வைத்திருந்து கத்திக்கிட்டே இருக்குது. மேய மாட்டேங்குது சரியா. நான் இப்போ ரெண்டையும் ஒன்று சேர்க்க போகிறேன். இப்பொழுது இந்த இருவரும் கரை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். காந்திமதியினுடைய அலறல் சத்தமும் உங்களுக்கு கேட்குது. இப்போ காந்திமதி தாய் தன்னுடைய கார்த்திகை சிவத்தை பார்த்தவுடன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். போ 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 போ. வா வா. இப்போ காந்திமதி இப்போதான் இதை பார்க்குது, தன்னுடைய குழந்தைய. இறங்க முடியாமல் இறங்கிட்டு இருக்கு. இறங்கியாச்சு. காந்திமதி பார்க்குது இப்போ தான் அதனுடைய குழந்தைய. காந்திமதி பார்த்து விட்டால் இது பக்கத்தில் போய் அதை நக்கி கொடுத்தாதான் அதை கத்துறது நிப்பாட்டும். தண்ணி குடிக்கணும். கத்துற நிலைமையில கூட இல்லை. தாயிடம் செல்ல வேண்டும். போ போ அம்மாட்ட போ 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 நாக்கப்பா போ அம்மாட்ட.
பார்த்தாலும் அடங்கவில்லை. குழந்தையை கண்டதும் அது உச்சி முகந்து அதை பாசத்துடன் நக்கி கொடுத்து நலம் விசாரித்த பின்புதான் அதனுடைய குமுறல் அடங்கும். ஏன் இன்னும் வரவில்லை, நேரம் எங்கே போயிருந்த என்று பாசத்தோடு கோவிப்பது போல் கோவிக்கிறது. போ அம்மாட்ட போ. போ அம்மாட்ட போ. போ போ அம்மாட்ட போ. நல்லா விசாரித்துக் கொள்கிறார்கள் இருவரும். பாடா இப்போதான் இது வந்து அடி வயிற்றிலிருந்து தோதை கொஞ்சம் நிறுத்திருக்கிறது. இன்னும் அந்த பிரிவு அடங்கவில்லை. தாயும் தூக்கி இருக்கிறது, அதை இறக்கி விடணும்னு சொல்லி என்ன ஒரு பாசம்.